கண்பானவர்களே, ஆண்டவரை பார்த்துல ஜெபிக்கும் போது ஆண்டவர் பேசும்படியாய் உணர்த்தின வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். அல்லேலூயா, ஆமென். கண்பானவர்களே, இன்றைக்கி பிரசங்கம் ஒரு கதையாய் இன்றைக்கி ஆண்டவர் பேசும்படியாக உணர்த்துக்கிறார். எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், யோனா தீர்க்கதரிசியுடைய கதை யாருக்கெல்லாம் தெரியும்? ஆமென். அதாவது சின்ன வயசுலே பக்தி உள்ள குடும்பத்தில் உள்ளவங்க அந்த சண்டே கிளாஸில் அந்த பிள்ளைகள் இந்த யோனா சரித்திரத்தை கேட்டிருப்பாங்க, அப்படி தானே? அநேகர் அது அப்படியே சரித்திரமாக நமக்கு தெரியும். இப்போ அதை குறித்து அன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, யோனா புஸ்தகம் அதில் 3ஆம் அதிகாரத்தில் 9வது 10வது வசனத்தை படிமா. யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஆமாம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுமப்பா, மனுஷனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வரல ஆண்டவரே. இந்த மனுஷனை மறைத்து நீங்கள் தான் பேசணும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு, உங்களுடைய வார்த்தையில் வல்லம் உண்டு ஆண்டவரே. நீங்கள் பேசுங்கப்பா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? ஆமென். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை கொண்டு பேசி பிள்ளைகளை பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நான் கண்பானவர்களே, யோனா தீர்க்கதரிசியை குறித்து அன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். உண்மையிலே நம்மளும் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படும்படியாய் இன்றைக்கு ஆண்டவர் இன்றைக்கு நம்ம இடத்துல பேச போகிறார். இது யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உங்களுக்கு உண்மையிலே இது ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது குறித்து அன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். எனக்கு அன்பானவர்களே, நினைவு பட்டணத்தை குறித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செப்பனியா, அதே மாதிரி நாகூம் தீர்க்கதரிசி புஸ்தகம், இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நினைவு பட்டணத்தாரை குறித்து நிறைய இருக்குது. அவங்களுடைய பாவத்தினுடைய கிரியைகள், அவங்களுடைய ஸ்பாவங்களை குறித்து நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள். நாகூ தீர்க்கதரிசி புஸ்தகம், செஃபனியா, இன்னும் நிறைய தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் இந்த நினைவு பட்டணத்தை குறித்து, அங்கே குடியிருக்கிற ஜனங்களை குறித்து, அவங்களுடைய அந்த வாழ்க்கை பயணத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். அவங்களுடைய சுபாவங்கள் எப்படி என்று சொல்லி பார்க்கும்போது நிறைய இடத்துல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அவங்க அந்த நினைவு பட்டத்தில் உள்ளவங்க பெருமை உள்ளவங்களாம். 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிமா. நான் தான் என்னை தவிர வேறொருவரும் இல்லை என்று தன் இருதயத்தில் சொல்லி நிர்விசாரமாய் வாழ்ந்து களி கூர்ந்திருந்த நகரம் இதுவே. இது பாழும் மிருக ஜீவன்களின் தாபரமுமாய் போய்விட்டதே. அதன் வழியாய் போகிறவன் எவனும் ஈசல் போட்டு தன் கையை கொட்டுவான். பாருங்க, எல்லா தீர்க்கதரிசியும் கொண்டு ஆண்டவர் பேசியிருக்கிறார் இந்த நினைவு பட்டணத்தை குறித்து. இப்போ அப்படியே வாங்க பார்க்கலாம். இன்னும் அப்படியே யோனா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அதில் 2வது வசனத்தை படிமா. நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவுக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் எட்டினது. நல்லா பதிவு பண்ணி வச்சிடுங்க. நினைவு பட்டணத்தார், அந்த பட்டணத்தில் குடியிருக்கிற ஜனங்களுடைய அக்கிரமம் ஆண்டவருடைய பார்வைக்கு எட்டிட்டான், அவருடைய சமூகத்தில் எட்டினது. என்ன கண்பானவர்களே, முதல்ல நம்ம புரிய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அந்த யோனா புஸ்தகத்தினுடைய இந்த வியாக்கியானத்துக்கு முதல்ல நம்ம புரிந்து கொள்வது என்ன அப்படின்னா, எல்லா மனுகுலத்தையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா மனுஷனையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். தம்பி மாதிரிலாம் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் எழும்பணும். உலகத்தானோடு சேர்ந்து நீ வேறு பிரிக்கப்பட்டவன். நீ உலகத்தானோடு சேர்ந்து நீ உலகத்தில் விழுந்துடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்க. நீ எங்கே போனாலும் ஆண்டவர் நீ பார்த்துட்டு இருக்கிறார். நீ எங்கே போனாலும் சரி. இப்போ உலகத்தில் நிறைய பட்டணங்கள் இருக்குது. ஆனால் நினைவு பட்டணத்தாருடைய அக்கிரமம் ஆண்டோடைய சமூகத்தில் எட்டிட்டு, நம்ம இங்கே பூமியில் என்னெல்லாம் பாவம் செய்கிறோமோ நம்முடைய நினைவுகள், நம்முடைய சிந்தனை எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அதாவது ஆண்டவர் மனிதனாய் வாழ்ந்த நாட்களில் ஆண்டவரிடத்தில் பேசுறதுக்கும் அவர்கிட்ட போகிறதுக்கும் பயந்தாங்க. ஏன் தெரியுமா? மனுஷனுக்குள்ளே இருக்கிற சிந்தனையை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் வீட்டிலே படித்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கும். அதாவது மனுஷன்ற உள்ள நினைவுகளை அறிந்துருவார் என்று பக்கத்தில் போக பயந்தாங்க. அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் உலகத்தில் இருக்க 800 கோடி ஜனங்களுடைய உள்ளங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய கிரியை அவர் அறிந்திருக்கிறார். நினைவு பட்டணத்தாருடைய கிரியை அவர் அறிந்திருக்கிறார். அவங்களுடைய அக்கிரமம் மிகுதியானபடினால, அவங்களுடைய பெருமை நிமித்தம் அவங்க இன்னொரு இடத்துல போட்டுக்க, அவங்க ஊத்தைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாறி கொண்டிருக்கிற ஜனம்,
பாவத்தின் நிமித்தம் நாறிக்கொண்டிருக்கிற ஜனம், அழுக்காய் இருக்கிற ஜனம். அப்படி என்று சொல்லி நாம் தீர்க்கதரிசிகளை கொண்டு நாம் பார்க்கிறோம். அந்த உண்மையிலே நாம் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் அழுக்காய் ஊத்தையாய் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் ஆண்டோடைய சமூகத்துக்கு தெரியும். ஆமென். கைகளை தட்டி கத்த நாம் தம்மைப்படுத்து. நாம் பேசுகிறது, நாம் எல்லாவற்றையும் நடிக்கிறது, எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பேச்சுகள், ஃபோனில் பேசுறது, நாம் நினைக்கிறது எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர், மனுகுலத்தை உண்டாக்கின ஆண்டவர் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் என்ன நடக்கு அப்படின்னா, நினைவு பட்டணத்தார் தன்னுடைய பெருமை நிமித்தம் தாம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அன்றைக்கு எப்படி நோவா காலத்தில் ஜனங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தாங்களோ, கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு வரட்டாலும் அது கிட்ட வர்றது போல ஜனங்களுடைய பாவம் பெருகிற்று, அக்கிரமம் பெருகிற்று. இது முழு காரணம் பெருமை நிமித்தம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, பெருமை உள்ளவனுக்கு அவர் எப்படி இருக்கிறாரா? எதிர்த்து நிற்கிறாரோ, நிர்விசாரம். நக்கன்பானவர்களே, அப்போ உண்மையிலே நாம் முதல்ல அறிந்து கொள்வது என்ன அப்படின்னா, அந்த யோனா புஸ்தகத்தில் ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆமென். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அவர் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார். எங்கு போனாலும் சரி அவருக்கு தெரியும். இப்போ என்ன நடக்கு தெரியுமா? இவன் ஒரு தீர்க்கதரிசி. யாரு? இந்த யோனா ஒரு தீர்க்கதரிசி. இப்போ இந்த யோனாட்ட ஆண்டவர் சொல்றார், எப்பா நினைவு பட்டணத்துக்கு போய் அவங்களுக்கு விரோதமாக நீ பிரசங்கம் பண்ணணும், அவங்களுக்கு போய் நீ சுவிசேஷம் சொல்லணும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு சான்ஸ் கொடுக்குறாருங்க. அதாவது ஆண்டவர் உடனே நீ அழிச்சிட மாட்டார், அவர் ஒரு சான்ஸ் கொடுப்பார். இப்போ இன்றைக்கு இந்த விடுதலை கூட்டத்தை நீ வந்திருக்கிற அப்படின்னா ஒரு சான்ஸ் ஒன்று கொடுக்குறார். நீ அழிந்து போகக்கூடாதுன்னு சொல்லி படைத்த ஆண்டவர் நம்ம மேல் ஒரு அன்பு வச்சிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? நம்ம மேலே ஒரு சான்ஸ் கொடுக்குறார். இந்த வார்த்தையிலாவது மகள் திருந்துவாளா, இந்த வார்த்தையிலாவது மகன் திருந்துவானா என்று சொல்லி அவர் ஒரு சான்ஸ் கொடுப்பார். பாருங்க, அவர் பூமியில் இறங்கி அவர் சொல்ல மாட்டாருங்க. அவர் இரத்தத்தை சிந்துபடியா ஒரு 33 ஆண்டு காலம் பூமியில் இருந்தார். அவர் நமக்காக இரத்தத்தை சிந்தி அவர் மரித்து உயிர் தெழுந்தார். இனி உனக்காக அவர் இறங்கி வரமாட்டார். அவர் ஊழியக்காரை கொண்டு தான் அவர் பேசுவார். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் ஊழியக்காரை கொண்டு நம்மோடு பேசுவார். ஆமென். ஒரு வார்த்தை வந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு விரோதமாய் வார்த்தை வரும்போது நீங்கள் கோபப்பட்டு நீங்கள் அதை அசட்டை பண்ணிடாதீங்க. சொல்கிறவங்களுக்கு புரியுதா? சில நேரத்தில் உங்களுக்கு நேராக வார்த்தை வரும், உங்களுக்கு விரோதமான வார்த்தை வரும். இங்கே என்ன போட்டிருக்கு பாருங்க, எப்படி பிரசங்கம் பண்ண சொல்லியிருக்காரு பாருங்க. அதில் என்ன போட்டிருக்கு பாருங்க, அதற்கு விரோதமாய் பிரசங்கி. நீ பாவம் செய்யறானா உனக்கு விரோதமாக தான் வார்த்தை வரும். புரியுதா உங்களுக்கு? கடவுள் சால்ரை அடிக்க மாட்டார், நீ இதை செய் அதை செய் அப்படி சொல்லி சால்ரை அடிக்க மாட்டார். உன் பிள்ளையை கூட்டுவான்னா அது நன்மைக்கு தான் இருக்கும். கணவனை கூட்டுவாங்கன்னா நன்மைக்கு இருக்கும், மனைவியை கூட்டுவாங்கன்னா அது நன்மைக்காக தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஆனால் அதை நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? இப்போ என்ன நடக்கு அப்படின்னா, இன்னும் அவன் நினைவு பட்டணத்துக்கு போகலைங்க. இவன் நேரம் எங்கே போயிட்டான் அப்படின்னா, தர்சீசுக்கு போயிட்டான். கப்பல் ஏறி தர்சீக்கு போயிட்டார் இவர். அங்கே போன இடத்துல கப்பல் பிரயாணத்தில் என்ன நடக்கு அப்படின்னா, திரும்பியும் ஆண்டவர் பாருங்க அந்த நினைவு பட்டணத்தாரை குறித்து அவருக்கு அவ்வளோ அந்த ஜனங்கள் அழிஞ்சிடக்கூடாது என்பதற்காக கப்பலில் ஏறிட்டான். திடீர்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறா தெரியுங்க? நீங்கள் எடுங்க பார்க்கலாம். அந்த யோனாவில் பார்த்தீங்கன்னா, இவனுடைய பிரயாணம் எப்படி போகுதுன்னா மாறி போகுது. இவனுக்கு போய் ஆண்டவர்கிட்ட அந்த அழிந்து போகிற பிள்ளைகளை எப்படியாவது விடுவிக்கணும், இந்த பிள்ளைகள் எப்படியாவது அந்த ஆத்மா பாரம் இல்லை. யார்கிட்ட இல்லை? யோனாட்ட கிடையாது. இன்றைக்கு நீனும் ஆத்மா பாரம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஆண்டவர் மேலே பிரியமாக இருக்க மாட்டார். புரியுதா உங்களுக்கு? ஒரு ஆத்மா பாரம் நமக்கு அந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் குறைஞ்சது நம்மளை வச்சு ஒரு 100 பேராவது ரட்சிக்கப்படணுங்க. 100 பேராவது ஆண்டவரை தெரிந்து கொள்ளணும். நம்ம வெறுங்கையா வீசிக்கிட்டு வெறுங்கையா அப்படி வந்துடக்கூடாது. வரும்போது 2 ஆத்துமாக்களை கொண்டு வரணும். வசனத்தை கேட்க நம்ம கூட்டிகிட்டு போவோம்னு சொல்லிட்டு நம்ம தான் வீட்டில் உள்ளவங்களே ஒழிச்சு வச்சுட்டு வந்துடுறோமே. புரியுதா உங்களுக்கு? காவலுக்கும் அப்படி தானே நடக்குங்க. யோசித்து பாருங்க. பார்க்க இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, இதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. இவன் திசை மாதிரி போகிறான், ஆண்டவருடைய சொல் கேட்காதபடி போகிறான், கீழ்ப்படியாமல் போகிறான். ஆண்டோடைய நோக்கம் இவனும் அழிந்து போயிடக்கூடாது. அது மாத்திரமில்லை, அந்த நினைவு பட்டணத்தாரும் ரட்சிக்கப்படணும். இப்போ என்ன நடக்க பாருங்க, நல்லா பாருங்க. பூமியில் அவர் ஆண்டவர் செய்கிற காரியத்தை பாருங்க. நான் படிக்கிறேன் 4வது வசனத்தை. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். யாரு? ஜீசஸ், ஆண்டவர், அந்த யெகோவா தேவன். நல்ல கவனமாக கேளுங்க.
கப்பலில் பிரயாணமாக போயிட்டு இருக்காரு யோனா, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதபடி. இங்கே என்ன நடக்கு? ஆண்டவர் திடீரென்று சொல்லி அவன் போற இடத்துல ஒரு பெரிய ஒரு காற்றை வர விடுறாரு. அப்போ நீங்கள் நினைக்கலாம், அப்போ அவருக்கு ஊழியம் செய்யலைன்னா இப்படி தான் பண்ணுவாரோ? உங்களை பழி வாங்கலைங்க. நினைவு பட்டணத்தார் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். புரியுதா உங்களுக்கு? அதாவது உங்களை பழி வாங்குறதுக்கு இல்லை, அதாவது எப்படியாவது இவனை கொண்டு அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். நீ அவருக்கு கீழ்ப்படியில் அப்படின்னு உடனே அவர் கொன்றுவாரோ அப்படின்னு நினச்சிடாதீங்க. என்ன நடக்குது தெரியுமா? ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு பாருங்க. அதில் பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்க. 5ஆம் வசனத்தை படிமா. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். யோனோவா வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் எல்லாரும் அவங்கவங்க கடவுளை, அப்போ அந்த காலத்தில் நிறைய அதாவது புறஜாதிகள் இருந்தாங்க. இங்க என்ன நடக்கு அப்படின்னா, அவங்கவங்க பயந்து என்ன செய்றாங்க, ஐயோ நம்ம செத்துருவோமோ, காற்று பயங்கரமா இருக்கே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாங்க, ஜெபிக்கிறாங்க. ஆனா யோனா என்ன செய்யல? ஜெபிக்கல. அவன் தூங்கிட்டு இருக்கான். நம்ம எவ்வளவு பெரிய ஒரு பாவம் செய்துட்டு வந்தோம், அந்த ஒரு உணர்வு இல்லாதபடி அவன் தூங்கிட்டு இருக்காங்க. என்ன கண்பானவர்களே, நல்ல கவனமாக்கலுங்க. இன்னைக்கு அப்படித்தானே இருக்கு, நிறைய பேர் அப்படித்தானே பண்றாங்க. யோசிச்சு பாருங்க, பார்க்கலாம். உணர்வு இல்லாதபடி. ஏன் இந்த பிரச்சனை நமக்கு, எதற்காக இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி இன்றைக்கி அது தெரியாதபடி, அந்த உணர்வு இல்லாதபடி இவங்க பாருங்க, இவர் அந்த அவ்வளோ பெரிய ஒரு காற்று வருது, எல்லாருமே ஜெபிக்கிறாங்க, ஆனால் இவன் தூங்கிட்டு இருக்கிறான். என்ன கண்பானவர்களே, விடலை, திரும்பியும் ஆண்டவர் விடலைங்க. திரும்ப அவங்க சீட்டு போடுறாங்க, எல்லார் பேரையும் கேட்டு சீட்டு போடுறாங்க, யோனா பேரையும் கேட்குறாங்க. இது எங்கே? ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்குற தேவன். அங்கே சீட்டில் யார் பேர் வருது? யோனா பேர் வருது. 8ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம், அப்பதான் உங்களுக்கு புரியும். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியார் என்று கேட்டார்கள். கப்பல்ல இருக்கிற எல்லாருடைய பேரையும் போட்டு சீட்டு போடுறாங்க. சீட்டு யார் பேருக்கு விழுந்திருக்குன்னா யோனா பேருக்கு விழுந்திருக்கு. அப்ப இவனை விசாரிக்கிறாங்க, நீ எங்க உள்ளப்பா, நீ என்ன பண்ண, ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்தியா, ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டியா அப்படி சொல்லிட்டு அவனை கேட்கும்போது அவன் சொல்கிறான், நான் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனுடைய பிள்ளை, நான் அவருக்கு விரோதமாக நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான். திரும்ப இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது காற்று இன்னும் அதிகமாக வருது. இப்படி காற்று இன்னும் அதிகமாக வரும்போது அதுக்கப்புறம் பாருங்க என்ன நடக்கு பாருங்க. 12ஆம் வசனத்தை படிமா. அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். நல்ல கவனமா கேளுங்க. இப்போ இந்த உணர்வு வந்த உடனே, இப்போ நம்ம பாவத்தை நம்ம மறைச்சு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோங்க. பாவத்தை மறைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்வடையவே மாட்டோம். இவன் புரிஞ்சுக்கிட்டு இவனுக்கு, ஐயோ நம்ம நிமித்தம் தான் சீட்டும் நம்ம பேர் விழுந்துட்டு நம்ம இவ்வளோ பெரிய ஒரு பாவத்தை செஞ்சிட்டோம், திரும்பியும் கடலில் இன்னும் அதிகமாக காற்று வருது, அப்போ இதுக்கு ஒரே வழி என்னென்னு தூக்கி நீங்கள் என்ன செஞ்சிருங்க, கடலில் போட்டுருங்க. கண்மானவர் நல்லா கவனமாக கேளுங்க. ஆண்டவர் எல்லா மனுகுலத்தை உண்டாக்கின ஆண்டவர், எல்லா மனுகுலத்தினுடைய உள்ளங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர். இங்கே என்ன நடக்கு பாருங்க. யோனா சொல்றாரு, என் நிமித்தம் தான் இந்த பிரச்சனை வந்துட்டு, என்னை கொண்டு கடலில் போட்டுருங்க. அதனால தாங்க ஆண்டவர் திரும்ப ஒரு காரியத்தை செய்கிறார். சொன்ன உடனே இவனை கடலில் போட்டு உண்மையான கடவுளை எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ ஆண்டவரே, இவன் நிமித்தம் எங்களுக்கு சாபம் வந்துடக்கூடாதப்பா என்று சொல்லி போட்டாச்சு. இப்போ என்ன நடக்கு பாருங்க. அதில் 17ஆம் வசனத்தில், யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். இது எதற்காக இது நடக்கு தெரியுமா? இவன் தன்னுடைய பாவத்தை மறைக்காதபடி அதை அப்படியே எல்லா ஜனங்கள்டையும் சொல்லி, என் நிமித்தம் தான் இந்த பிரச்சனை வந்துச்சு, அதனால தான் ஆண்டவர் திரும்ப என்ன செய்றாரு, ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்துறார். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். ஹல்லேலூயா. என்ன கண்பானவர்களே, யோபு சொல்லுவார் தெரியுமா, நான் ஆதாமை போல நான் பாவத்தை நான் மூடி வாழலை. அதாவது தன்னுடைய பாவத்து நிமித்தம்தான், நம்ம செய்த கிரிய நிமித்தம்தான் அந்த பெரிய ஒரு காற்று வந்துட்டு, நம் நிமித்தம் இவங்களும் எல்லாரும் மரித்து போயிடக்கூடாது. அதனால அவன் என்ன சொல்றான், என்னை கொண்டு நீங்க கடல்ல போட்டுருங்க, என்னைய தூக்கி போட்டுருங்க அப்படிங்கிறான், தண்ணிக்குள்ள போட்டுருங்க அப்படிங்கிறான். இப்போ இவன் அந்த உணர்வு வந்த உடனே ஆண்டவர் என்ன செய்றாரு பாருங்க, ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்துறார். கண்பானவர்களே, ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும், இதுக்கு இந்த யோனா தீர்க்கதரிசி புத்தகம் நமக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு.
யோசித்து பாருங்க, ஆண்டவரை விட்டு நம்ம அவரை சமூகத்தை விட்டு நம்ம பிரிஞ்சிட்டோம் அப்படின்னா முதல்ல என்ன நடக்கு தெரியுமா? முதல்ல காற்று, பெருங்காற்று, அது பதில் போட்டிருக்கு பெருங்காற்றான். நீ ஆண்டவரை விட்டு விலகிட்டா தம்பி, நீ ஆண்டவரை விட்டு விலகிட்டான்னு வையன், நீ யாரா இருந்தாலும் சரி பிரச்சனை வந்துடும். புரியுதா உங்களுக்கு? யோனாவுக்கு எப்படி பிரச்சனை வந்துச்சோ, நீங்கள் நானா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நம்ம பிரிஞ்சிட்டோம் என்று சொன்னாலே நமக்கு பிரச்சனை வந்துடுங்க. இதை நல்லா அவன் புரிஞ்சுக்கிட்டான், நம் நிமித்தம் தான் இந்த பிரச்சனை அப்படின்ட்டு. ஆண்டவர் உடனே ஒரு மீனை ஆயத்தப்படுத்துறார். யோசித்து பாருங்க பார்க்கலாம். தண்ணிக்குள்ளே எவ்வளோ நேரங்க இருக்க முடியும்? எவ்வளோதான் நீச்சல் தெரிஞ்சாலும் தண்ணிக்குள்ளே எவ்வளோ நேரம் கிடக்க முடியும்? யோசித்து பாருங்க பார்க்கலாம். கரெக்டாக அவனுக்கு ஜீவன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்துகிறார். எனக்கு அன்பானவர்களே, எவ்வளோ பெரிய காரியம் யோசித்து பாருங்க பார்க்கலாம். இதெல்லாம் நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு நம்முடைய காரியத்தை எல்லாம் மற்றவர்களை நாம் பார்த்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் எப்படி போய் கொண்டு இருக்கிறோம்? நமக்கு வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா இது யார் நிமித்தம் என்று சொல்லி நம்ம பார்க்கணுங்க. அதை யோசிக்கணும். முதல்ல யோனாக்கு தெரிஞ்சு நம் நிமித்தம் தான் பிரச்சனை. இப்போ மீனை ஆயத்தப்படுத்துறாரு. இப்போ என்ன நடக்கு பாருங்க, அவன் மீன் வயிற்றில் சும்மாவா இருந்தா நினச்சிங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா, இனி மூவிட்டு நான் பிரிய மாட்டேன் ஆண்டவரே, என்ன மன்னிங்க ஆண்டவரே, எல்லாவற்றையும் அறிக்கை. இனி கண்டிப்பாக நான் போய் நினைவு பட்டணத்தில் போய் கண்டிப்பாக நான் போய் பிரசங்கம் பண்ணுவேன், என்ன மன்னிங்கப்பா. யோசித்து பாருங்க பார்க்கலாம். ஆண்டவர் எவ்வளோ சான்ஸ் கொடுக்குறாரு பார்த்தீங்களா ஒரு மனுஷனுக்கு? போய் சிந்திச்சு பாருங்க பார்க்கலாம். சில நேரத்தில் எனக்கு ஊழியம் வேண்டாம் அதுவும் வேண்டாம் சிலவங்க கோவப்படுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஊழியத்துக்கு நீ வந்துட்ட அப்படின்னா கடைசி வரைக்கும் அதில் நீ கலப்பை கையில் பிடிச்சிட்டோம் அப்படின்னா திரும்பி பார்க்காதுன்னு சொல்கிறார். ஆரம்பத்தில் இருந்த ஒரு ஆத்மா பாரம் உனக்கு இல்லையே. யோசித்து பாருங்க பார்க்கலாம். இன்றைக்கு நிறைய பேருக்கு இல்லையேங்க ஆரம்பத்தில் இருந்து ஒரு ஆத்மா பாரம். சிந்திச்சு பாருங்க பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை நாங்கள் போகிறோம், விடுதலை கூட்டத்துக்கு போகிறோம், விடுதலை கிடைக்கும், நாங்கள் விடுதலை பெற்றிருக்கோம், வாங்க சொல்ல முடியலையே. யோசித்து பாருங்க. இங்கே அவங்க வரலையே, இவங்க வரலையே, இதான கேள்வியாக இருக்குது. யோசித்து பாருங்க பார்க்கலாம். ஏன் அவங்க அம்மா ஏன் வரல, இவங்க அம்மா ஏன் வரல? யோசித்து பாருங்க பார்க்கலாம். சிந்திச்சு பாருங்க. எனக்கு அன்பானவர்களே, இப்போ மீன் வயிற்றிலிருந்து இவர் ஜெபிக்கிறாருங்க. திரும்ப ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க. அதே மீனை கட்டளையிடுறார் ஆண்டவர். 10ஆம் வசனம் நான் படிக்கிறேன். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. நல்லா கவனமா கேளுங்க. எல்லாவற்றையும் செய்கிறது ஆண்டவருங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். பெருங்காற்று வரவிட்டது ஆண்டவர், பெரிய மீனை விழுங்கும்படி கட்டளையிட்டது ஆண்டவர். அது மாத்திரம் அதே மீனை கரையிலே கக்கும்படியா வைத்ததும் அதே ஆண்டவர் தான். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், உன் மீட்பரும் தாயின் கற்பத்தின் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்கிறாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா சொல்றாங்க, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஏசப்பா சொல்றாங்க, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். நல்லா கவனமா கேளுங்கம்மா. நீங்க எல்லா இடத்துலயும் போய் பிரசங்கம் பண்ணுங்க. திரும்ப 2வது ஆண்டவர் பேசுறாரு அவன்கிட்ட. போப்பா 2வது பேசுறாரு பாருங்க. நான் படிக்கிறேன், கவனமா கேளுங்க. 3ஆவது அதிகாரம் 1 வசனம். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவுக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணு. உனக்கு ஒரு ஆள் பிரசங்கம் பண்றாருன்னா உன்னை தடவி விடுறதுக்கு இல்லை, நீ இப்படி வாழுமான்னு சொல்றதுக்கு இல்லை. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் இப்படி நடந்ததுனால தான் இன்னைக்கு பின் வாங்கிட்டாங்க. அது கள்ள தீர்க்க தரிசி உன்னை தடவி விடுவான். புரியுதா உங்களுக்கு? நீங்க வந்திருக்கிற அப்படின்னா நீ என்ன குற்றம் பண்ணியிருக்கிற, நீ என்ன காரியத்துக்கு, இதுதான் ஆண்டவர் உணர்த்துவார். அது வயசான பாட்டியா இருந்தாலும் சரி, யாராலும் சரி. புரியுதா உங்களுக்கு? இப்பவும் திரும்ப அவர் என்ன சொல்றாரு, உண்மையிலே நினைவு பட்டணத்தை குறித்து ஆண்டவருக்கு அவ்வளோ ஒரு பாரம். அவர் எந்த மனுஷனும் சாகிறதுக்கு அவர் ஒத்துக்கூட மாட்டார். ஆனால் அவர் சொல்கிறார்ல, 1,20,000 மேலே ஜனங்கள் இருக்கிறாங்க, நான் பரிதவிப்பாமல் இருப்பேனா அப்படின்ட்டு. இப்போ திரும்ப போய் இவர் பிரசங்கம் பண்ண போகிறாருங்க. யார்? யோனா நினைவு பட்டணத்துக்கு போகிறார். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 40 நாளில் இந்த நினைவு பட்டணம் நினைச்ச போது அழிய போகுது. நல்லா கவனமாக கேளுங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். அது யாராக இருந்தாலும் சரி, பாவத்துக்கு ஒரு சம்பளம் ஒன்றுங்க. அது சம்பளம் என்ன தெரியுமா? மரணம். நீ வேலை செய்தா அப்படின்னா, தம்பி நீ ஒரு வேலைக்கு போகிறான்னு வை, கூலி கொடுப்பாங்க அந்த வேலைக்கு.
அதே போல மனுஷன் பூமியில வாழ்ந்து கொண்டிருக்க மனுஷனா இருந்தாலும் மனுஷியா இருந்தாலும் சரி, பாவம் செய்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சம்பளம் உண்டு. அது என்னது? மரணம். இப்போ இந்த நினைவு பட்டணத்தார் செய்த அக்கிரம நிமித்தம், அவங்க செய்த பாவத்தை நிமித்தம், அவங்களுடைய பெருமை நிமித்தம், இன்றைக்கு பாருங்க, பெருமை தான் இவங்களை இன்றைக்கு ஆண்டவர் விட்டு விலகச் செய்கிறது. பெருமை நிமித்தம் இன்றைக்கு எத்தனையோ பேர் ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்துட்டு இருக்காங்க. இந்த பெருமை தான் ஒரு மனுஷனை ரட்சிக்கப்படவே விடாது. அந்த அளவுக்கு மோசமான ஒரு கிரியை தான் பெருமை. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்பேன் என்று சொல்லி. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே பாருங்க, இவன் பிரசங்கம் பண்ணுறான், 40 நாளில் அந்த நினைவு பட்டணம் அழிந்து போக போகுது அப்படின்னு ஒன்று. இப்போ பாருங்க அந்த வார்த்தையை பாருங்க, அதை படிமா, 6ஆம் வசனத்தை படி பார்க்கலாம். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கலற்றி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தார். உங்களுக்கு புரியுதா? இப்போ நினைவு பட்டணத்தார் அந்த ராஜா என்ன செய்றாரு அப்படின்னா, தங்களை தாழ்த்துறாரு. புரியுதா உங்களுக்கு? இப்போ உங்களுக்குள்ள ஏதாவது இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை இப்படி அப்படின்னா, உங்களை முதல்ல உங்களை தாழ்த்தணும். புரியுதா உங்களுக்கு? தாழ்த்தணும். ஆண்டவரே, இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்காங்க தெரியுமா? அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய வசனத்துக்கு நீ ஒரு கணக்கு வச்சு நீ வாழ்ந்துட்டு இருக்க. அது எதில் கொண்டு போய் முடியும் தெரியுமா? அழிவில் கொண்டு போய் முடியும். ஆண்டோடைய வார்த்தைக்கு இன்னைக்கு நிறைய பேர் கீழ்ப்படிய மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? கீழ்ப்படிய மாட்டாங்க. என்ன கண்பானவர்களே, நல்ல கவனமாக கேளுங்க. இப்போ அந்த ராஜா எல்லாருமே தன்னை தாழ்த்துறாங்க. தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி தங்களுடைய பாவத்தெல்லாம் அறிக்கை பண்ணுறாங்க. இனி நம்ம பாவக்கிரியை செய்யக்கூடாது. இனி எந்த ஒரு, அங்கே பாருங்க அந்த வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து, அதாவது அவங்களுடைய முன்பாகம் பாவம் பெருகிட்டு, அவங்களுடைய பின்பாகம் எப்படி இருக்கு அப்படின்னா, தங்களை தாழ்த்தி பாவத்தை அறிக்கை பண்ணி நீதிமானா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய கிரியை வித்தியாசமாக இருக்குது. பரிசுத்தமான ஜீவியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட சொன்னேன், ஆண்டவர் எல்லா அனுகூலத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ முன்பாக எப்படி இருந்துச்சு? அவங்களுடைய அக்கிரமம் ஆண்டோடைய சமூகத்துக்கு எட்டிட்டு, இப்போ அவங்களுடைய கிரியைகளும் ஆண்டோடைய சமூகத்துக்கு எட்டுதுங்க. அவங்களுடைய கிரிகளை பார்த்து தாம் அவருக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். இப்படிதான் நமக்கும் வைப்பாருங்க. கைகளை தட்டி கத்த நாம் மைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஒருவேளை உன்னுடைய பாவத்தை நிமித்தம், உன்னுடைய பிரச்சனை நிமித்தம், உன்னுடைய பெருமை நிமித்தம் ஆண்டு ஒரு தீங்கை வரப்பண்ணும்படியா நினைச்சிருப்பாரு. ஆனா இப்போ நீ மனம் திரும்பி, ஆண்டவரே என்னை தாழ்த்துக்கிறேன்னப்பா, இனி நான் உமக்கு கீழ்ப்படிவேன், உடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. நல்லா கவனமாக கேளுங்க. இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்க நாட்களில் அவர் ஆண்டவருக்கு மாத்திரம் டாட்டா காமிக்க முடியாதுங்க. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர்கிட்ட நம்ம ஒன்றுமே, அதாவது எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் நீ எங்கே போனாலும் சரி, நீ அரை வீட்டில் இருந்தாலும் சரி, நீ மாடியில் போய் ஒளிஞ்சாலும் சரி, எங்கே போனாலும் அவர் நீ பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. உடைய கிரியை அவர் பார்க்குறாரு. இப்போ நினைவு பட்டணத்தாருடைய கிரியை பார்க்குறாரு. அவங்களுடைய கிரியை எப்படி இருக்கு? அவருக்கு பிரியமா இருக்கு. அப்போ அவங்களுக்கு தீங்கு செய்வேன் என்று சொல்லி அவர் நினைத்த அந்த தீங்கை மனஸ்தாபப்பட்டு செய்யாதிருக்கிறார். கைகளை தட்டி கத்த நாம் மைப்படுத்தும். இப்படிதான் நமக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். இன்றைக்கு அநேகருக்கு ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு பயம் இல்லை. அன்றைக்கு நினைவு பட்டணத்தார் அப்படிதாங்க, தெய்வ பயம் இல்லாதபடி வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. ஒரு மனுஷனுக்குள்ளே பெருமை இருக்கு அப்படின்னாலே, அவங்களுக்குள்ளே தெய்வ பயம் இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறனால தான் அவங்களுக்குள்ளே பெருமை இருக்கு. என்ன கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதில் என்னெல்லாம் குறிக்குது பற்றியில் அந்த யோனா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில், உனக்கு ஆத்மா பாரம் வேணும். நீ ஆத்மா பாரம் இல்லாதபடி நீ வாழ்ந்தீன்னா கண்டிப்பாக உனக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். இதை நாம் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக உன்னை அழைத்தார்? எதற்காக உன்னை தெரிந்து கொண்டார்? யோசித்து பாருங்க, பார்க்கலாம். உன்னை வைத்து மற்றவர்கள் ரட்சிக்கப்படும், அதற்காக தான் ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார். அதனால தான் பேதுரு சொல்வார், நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவர்களுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. எதற்காக உன்னை அழைத்தார்? எதற்காக உன்னை தெரிந்து கொண்டார்? யோனாவை போல நாமளும் ஒதுங்கி நாம் இருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக பிரச்சனை வந்துடுங்க. பெரிய காற்று வந்துடும், ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எந்த ஜனத்தையும் அழிக்க அவர் தீர்மானிக்கவே மாட்டார். அதை சான்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். உண்மையிலே இதை அறிந்து கொள்ளும்போது நாம் மனம் திரும்பி தாழ்த்தி மனம் திரும்பி நம்முடைய கிரியை மாறிட்டு அப்படின்னா உடனே ஆண்டவர் நம்ம அற்புதம் செய்வாராம். கைகளை தட்டி கத்த நாம் மைப்படுத்தும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, யாருக்கெல்லாம் புரியுது சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்முடைய ஜீவியன்மை எப்படி இருக்கணும்? யோசித்து பாருங்க. நம்முடைய ஜீவியன்மை எப்படிக்கே இருக்கணும்?
சிந்திச்சு பாருங்க. ஆமென். நம்மளை தாழ்த்தணும் தெய்வ சமூகத்தில். சொல்லுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது, நம்மெல்லாம் வெறும் களிமண். கொஞ்சம் யோசித்து பாருங்க பார்க்கலாம். நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி அது நின்றுட்டுன்னு வைங்களேன், செத்துருவோம் அப்படி தானே சொல்லுவாங்க. ஆவி நின்றுட்டுனா என்ன ஆயிரும்? செத்து போயிட்டோம். புரியுதா உங்களுக்கு? யோசித்து பாருங்க பார்க்கலாம். நம்ம மூச்சு விட்ருவாங்களாங்க, அது நின்றுட்டுனா இதுக்கு பேர் என்ன பேர்? செத்துட்டோம். அப்படி தானே சொல்லிடுறது. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியுதாம்மா? யாராவது சொல்ல முடியுமா இந்த மூச்சு அப்படியே தான் இருக்கும் அப்படி சொல்ல முடியுமாங்க? முடியாது. எப்போ அது நிற்குன்னு சொல்ல முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. உனக்கு வாழ்வழிக்கணுமா, அவருக்கு கீழ்ப்படியணும், உன்னை தாழ்த்து, அவருக்கு பயப்படணும், உன்னுடைய கிரியை அவருக்கு பிரியமாக இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு வாழ்வு வேணுமாங்க, அவருக்கு கீழ்ப்படியணும். உங்களுக்கு வாழ்வு வேணுமா, அவருக்கு பிரியமாக இருக்கணும். கோபம், எரிச்சல், பெருமை, பொறாமை, குடும்பத்திலேயே சண்டை, இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காது. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் பிடிக்குமா? மனைவி பார்த்தா காராடுறது, கணவனை பார்த்தா காராடுறது, பிள்ளைகளை பார்த்தா காராடுறது, குடும்பத்திலே பிரச்சனை, இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்கும்னு நினைக்கிங்களா? பிடிக்காது. எனக்கு அன்பானவர்களே, அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் எழும்பணும். தம்பிமார், நீங்கள்லாம் எழும்பணும். சும்மா வந்து வார்த்தை கேட்டு போகிறதுக்கு இல்லை, நீங்கள் பிரசங்கம் பண்ணணும். இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் பிரசங்கியாக மாறணும். இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கு அன்பானவர்களே, யாரெல்லாம் பைபிளை தியானிக்கிறீங்க? தம்பிமார், நீங்கள் அக்காமார் ஒருத்தர் நான் கேட்கல. யாரெல்லாம் பைபிள் தியானிக்கிங்க? தம்பிமார், அப்படி தியானிக்கிறவங்க உண்மையாக பைபிளை கையில் தூக்கி சொல்லுங்கள் பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த பைபிளை தியானிக்கிறீங்க? யாரெல்லாம் இந்த பைபிளை தியானிக்கிறீங்க? ஆமேன். இதுதான் நமக்கு பொக்கிஷம், இதுதான் நமக்கு உயிர். சொல்லுங்க, ஆண்டவரே இதுதான் எனக்கு உயிரப்பா, இதுதான் எனக்கு பொக்கிஷம். இதை நல்லா தியானிங்க. ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் படிங்க. அப்படியே ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். உங்க மூலமா ஆண்டோட நாம் மொய்ப்படும். எல்லாரும் எழுதி நிற்கலாமா தேவ சமூகத்தில்? என் இயேசுராஜாம் சாரோனின் ரோஜாம் உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசுராஜாம் சாரோனின் ரோஜாம் உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். என் இயேசுராஜாம் சாரோனின் ரோஜாம் உம் கிருபை தந்தால் போதும். காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரை. எதிர்காற்று வீச எதிர்போரை பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவப்படையின் நங்கூரம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவப்படையின் நங்கூரம் நீரே. என் இயேசுராஜாம் சாரோனின் ரோஜாம் உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசுராஜாம் சாரோனின் ரோஜாம் உம் கிருபை தந்தாலே போதும். ஆமென். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு எச்சரித்து பேச நீரப்பா, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை வசனம் கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோஸ்தரி, உங்களுமே பிரசநாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல பரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.